காலையிலே ஒரு 7 மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம். தென்காசி தாண்டி செங்கோட்டை டு புனலூர் அந்த ரோட்டில் தான் நிற்கிறோம். எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புனலூருக்கு தான் போகிறோம். மணி 10:25. இந்த காலையில் டிஃபன் இப்போ தான் சாப்பிட்ருக்கோம். வீட்டிலேருந்தே எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி அப்புறம் டீ. ஆமாம், டீயும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். புனலூருக்கு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம நேராக புனலூர் போகிறோம். புனலூர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் எல்லோரும் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க புனலூரை பார்க்க போவோம். விபத்து பகுதி இந்த இடம் சரியே இல்லாத இடத்துல நம்ம நின்று இருக்கோம். அப்படிலாம் இருக்காங்க. நீ வந்து ஹில்ஸ் ரோட்லாம் போனால் இங்கே பாரு, இது என்னது வித்தியாசமாக ஒரு பழம் இருக்கு டேடி. என்ன பழம் வாங்க ஒன்று, அது என்னன்னு தெரியல. இளநி மாதிரி. நெக்ஸ்ட் டைம் வந்துன்னா நிப்பாட்டிடுவோம். என்ன இப்படி வளைச்சு கூட்டிட்டு வர இருக்கு. வெந்த ஒரு உருண்டையா இருக்கு பாருங்க. அது என்ன? அது என்ன பழம்? அது மலை ஆரஞ்சா? ஸ்கூல் படிக்கும்போது கடல் அடிச்சு விளாடுவாங்க. இது நம்ம ட்ரெயினில் போகும்போது கூப்பிடாது. மேல இது வந்து ரயில்வே பிரிட்ஜ். இதுல என்னது இருக்கு பாரு ராஷ்மி? இங்க இருக்கா? இங்க பாரு நெல்லிக்காய். ஏய், இங்க முன்னாடி பாரு. இதுலயே ரொம்ப பயங்கரமான இந்த டேன். அப்படி இதுல இந்த டேனிங்ல என்ன இருக்கு பாரு, அப்ப தெரியும் உனக்கு எப்படி போய் எப்படி திரும்புது. இது ட்ரோன்ல எடுக்கணும் ராஷ்மி. மேல இருந்து எடுத்தா தான் நல்லா இருக்கும். அப்பா அப்பா பயமா இருக்கு. ஒரு சைடா சரியில்லைப்பா. கொடைக்கானல விட கொடுமையா இருக்கு. முன்னாடி தயவுசெய்து பார்த்து ஓட்டுங்கப்பா. பார்த்து ஓட்டுங்க. அப்பதானே நம்மள இல்ல அப்பா சைடுல பார்த்துட்டு ஓடுறாங்க. இந்த இடத்துல அந்த வியூ பாயிண்ட் நீ வந்திருக்க. நாங்க இன்னும் வரலன்னா அந்த இடத்துல நின்று காட்டணும் இடத்த. அதெல்லாம் அழகா பார்த்துருக்கலாம். செம பள்ளம். ஐயோ, உண்மையான மவுண்ட் பிக்கே மேல இருக்கு. அதை பார்க்கறதுக்கெல்லாம் இங்க நின்று பார்க்கணும்னு சொல்றாங்க. அது உண்மையானது. இன்னும் எல்லா மலையும் சேர்ந்தது. போற வழியில பார்க்க கூடியதை பார்த்துட்டு போயிட்டாக்கி ஃப்ரீயா இருக்கும். ஒழுங்கு ஸ்ட்ரெயிட் எடுங்கம்மா. நானும் சைடும் பார்க்கணும், வீடியோவும் பார்க்கணும். இது பஸ்ல வந்தா தான் இன்னும் நல்லா தெரியும். ஹைட்டா இருக்கும். நான் இத கண்ணாடி இறக்கி விடட்டா? பளிச்சுன்னு தெரியும். ஆமா, கேரளா வந்தாச்சுன்னா போன்ல இருந்தீங்க வந்தாச்சு. எடி பலாப்பழம் கிடைச்சாலும் வாங்கணும். சரியா? இது இப்படி கீழே போகுது. அதான் பள்ளம் மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் எல்லாருக்கும் தமிழ் புரியும். ஏதாட்டு பேசுறாங்க. நம்ம ஒரு லாட்டரி வாங்க. என்ன ஓகேமா. டேம் பார்த்து இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. இதுல இருந்து நாங்க போட்டோ எடுப்போம். போட்டோ ஷூட். ஃபோட்டோ எடுக்க வேண்டியதானே. ஃபோட்டோ எடுத்துட்டு போவோமே. ஃபோட்டோ எடுத்துட்டு
மணி என்னாச்சு 12 மணி ஆயிட்டு. அங்கங்கே நிப்பாட்டி கடைசியில் 12 மணி ஆயிடுச்சு. புனலூர் போக அப்படிதானே? இந்த சைடு ரைட் சைடு புனலூர், லெஃப்ட் சைடு போனால் லெஃப்ட் சைடு போனால் திருவனந்தபுரம். அதுக்கு ஆமாம். இந்த படம் செம்மையா அடிக்குது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. மரங்களை அது கடி தரேன்னு செம விளைவுடா. எப்படி நான் சொன்ன ஏரியா எப்படி இருக்கு? கொடைக்கானல்லே தோத்து போயிடும். கொடைக்கானல்லே இதே மாதிரி தான் பெண்டு பெண்டாக இருக்கும். பெண்டு பெண்டா போயிடுச்சு. அந்த அப்போதே மேலே போய் ஏறி இருப்போம். இது நீங்க போய் இறங்கவும் இது என்ன செய்யுது மத்தியில் போய்கிட்டு இருந்தோம். கீழே வந்துட்டோம்டா, கிரவுண்ட் லெவலில் வந்தாச்சு. ஆமாம், இந்த ரிவர் வந்து அப்பா எடுங்களேன். நீங்களே எடுக்கீங்களா? வணக்கம். மான் பத்தியா நீங்கள? மான் பத்தியா பார்க்கலையோ? ஆமாம் பார்த்துச்சுண்ணா, பார்த்துச்சு. பார்த்தியா நீ? பார்த்தியா? இந்த மான்லாம் எப்படி இருந்துச்சு? உள்ள போகிறதுக்கு பெரிய ஆளுக்கு வந்து 50 ரூபா. 5 வயசுலேருந்து வெயிட் 10 வயசு பிடிச்சிட்டு வரைக்கும் உள்ளவங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க. 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. பிடிங்கிட்டே இருக்கான். இவனை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்பா பின்னாடி இவன் தான் சேட்டை பண்ணுறான். இருக்கான்ல இவன் தான். எப்படி இவனை சேட்டை பண்ணமா என்ன பண்ணன்ட்டு. இங்க ஆஃப் ஆக மாட்டேங்குது பாருங்க. அல்ல நீ உள்ள மான் பாத்தியா? உள்ள செல்லக்குட்டியை யாரும் திட்ட மாட்டாங்க. என்னம்மா லட்டு குட்டிய நல்லா இருக்கு. இங்கே மோட்டர் சிட்டி சொல்லுவாங்க. பாய்ஸ் மட்டும் அங்கே இருக்காங்க. பாய்ஸ் மட்டும் நிறைய இருக்காங்க. இப்போ காதா மேலே போய் பார்த்து வரும் டாடி. அங்கே ஓப்பனில் தான் இருக்குது. அதில் அங்கே வரைக்கும் நம்ம சொன்னோம்ல அந்த இடத்துலேருந்து இப்படி இறங்கி எங்கோட ரோடு தான். என்ன இங்கே வந்திருக்க இடம் இது. அப்படியா? இங்கேருந்து கீழே போகணுன்னா போகலாம். வரியா போமா இல்லை வேண்டாமா? அங்கெல்லாம் அங்கே கிராஸ் பண்ணி போகலாமான்னு கேட்கலாம். போகலாம், அதான் சொல்கிறேன். அவங்க அந்த கேட் ஓப்பனில் இருக்குங்க. அப்போ யாருமே இல்லை. வேண்டாம். ஏன் போகும் நீ? அஸ்னி அவனை கூட்டு போ. இந்துவா ஐயோ சுத்தமாக நடக்க முடியல, வலிக்குது. எனக்கு செருப்பு வலிக்கிட்டு போகுது. அஸ்னி என்ன விட்டுற? நானும் ஒன்றும் விட மாட்டேன்னு. அப்பா எங்கே போயிட்டாங்க? எப்படி போகிறது? வரலாம் வெளியிலே
அவனுக்கு நீ எப்படி போற ஈஸியாக போயிடலாம். திரும்ப போ. எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் தெரியுமா? இந்த வாரம் பாரு, இந்த மேல இருந்து நம்மளை பார்ப்பாங்க. தள்ளி வந்து எப்படி எங்கே போகிறதுக்கு? கீழே இறங்கி அங்கே போகிறதுக்கு தானே? அங்கே எங்கே இடம்? அங்கே ஏதோ வழி இருக்கு போகிறானா? அந்த 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 பக்கம் வழி இருக்குல்ல, அதுலேருந்து போய் கீழே இறங்கி வரலாம்னு நினைக்கிறேன். அங்கே வீடு இருக்குண்ணே. இன்னும் பாவம். ஒரு 4 ஸ்டெப்பு தான், டக்குன்னு மேலே போயிடும். தேனா மீனா? இது மீன். ரப்பர் ரப்பர், அதான் அந்த வாடை, ரப்பர் வாடை, இந்த அழுகி போன மீன் வாடை. அது என்னது? இதுக்கு இலைய வைக்காங்க. மலைச்சித்தா. என்னடா அது? அது திக்கா இருக்கு. உடனே நல்ல பேப்பர் பிரேசம் பிஞ்சு 10 வருஷம் இருந்தாலும் அது போல இருக்கு. 10 வருஷம் சாப்பிடு சாப்பிடு. அப்படி சாப்பிட சொல்லு. கையை நீ விடு. പിന്നെ ഒരു കാര്യം കൂടെ ചൊല്ലപ്പെടാം. വെളിച്ച് നാത്ത് വയ്ക്കാറ്, വെളിച്ച് വയ്ക്കാറ് അല്ല, വീട്ടിനകത്ത് വെച്ചാൽ 10 വർഷം ഇരുന്നാലും കുഴപ്പമില്ല. പിന്നെ വണ്ണം കൂടുന്നവർക്ക് വണ്ണം കൊടുക്കണമെങ്കിൽ ചെറുനാരങ്ങ പിഴിഞ്ഞ് വെളിച്ച് വയ്ക്കാറ്. വെളിച്ച് വെച്ചാൽ കട്ടിയായിരിക്കും. അതാ சுத்தமான தேனை வாங்கியாச்சு. கவரை எடுத்துக்கிட்டுங்க. கவர் எடுத்துனா
ஓ பேப்பர்லாம் போட்டு வச்சிருக்கு. பேப்பர் போட்டு ஆ ஓகே. நீ கீழே இறங்கி வருவேன். வந்தது குத்தவாடா. இதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கலாம் வாடா. நான் வந்து செப்பல் கலத்திட்டு நடந்து வரலாம். மணி சீக்கிரம் செப்பல் வலுக்கிட்டு போகுது. வந்துருங்க. ஆலன் எவ்வளோ வேகமாக ஏறுறான். உங்களுக்கு தான் ஏறவே முடியல. அப்படிதானம்மா? இங்கே வருங்க. அப்பா எத்தனை சொன்னாங்க? 188. டோட்டல் ஸ்டெப் எவ்வளோ? 156. 158. 58 கஷ்டம் தான்டா. இதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஹாய். மாட்டி இருக்குன்னு மாதிரி விழுந்துருவோம் போல. பாய் பாய் பாய்.